அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தமிழ் எண்ணின் ஜோதிடர் தொடர்பாக வார்த்தடிப்படி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதாவது கடவுளும் என்ற ஒரு வார்த்தையும் இறைவன் என்ற ஒரு வார்த்தையும் ஒரே சொல்லுதான். ஏன் எப்படி என்றால், அந்த ஆங்கிலத்தில் காடுன்னு வருது, காட். அப்போ ஆங்கிலத்து ஒரு சொற்கள், தமிழுக்கு 2 சொற்கள், இறைவனுக்கு 2 பெயர்கள், கடவுள் ஒன்று, இறைவன் ஒன்று. ஆனால் இந்த 2 பேரும் தியானத்தில் மாறி மாறி காட்டப்படும். அது ஏமாற்று வேலை. கடவுள் இறைவன் 2 ஒன்று தான். அப்போது இறைவன் என்ற சொல்லும் கடவுள் என்று சொல்லும் தியானத்தில் தனித்தனியாக காட்டினால் அது அவர்கள் ஏமாற்றப்பட்டார் என்று அர்த்தமாகிறது. ஆனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன். புட்டு என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 2, 2, 7 எல்லாம் கூட்டாக்க 11. அதோட விதி என்கிறது 2. அப்போது புட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் விதியின் 2 ஆகும். அப்போது கடவுள் என்ற ஒரு வார்த்தையும் இறைவன் என்று ஒரு வார்த்தையும் 2 ஒரு சொற்கள் தான். இறைவன் கடவுள் இந்த 2மே வெவ்வேறாக சிலருடைய கனவிலே தோன்றினால் அது அவர்கள் தியானத்தில் ஏமாந்து வருகிறார்கள் என்று அர்த்தமாகிறது. ஆனால் தெய்வம் என்று சொல்லுக்கூட அந்த கடவுளை தான் குறிக்கும். ஆனால் கடவுள் மனிதனை வெவ்வேறு சிந்தனையினால் ஏமாற்றுகிறார். கடவுள் என்று சொல்லும் இறைவன் என்று சொல்லும் ஒன்றுதான். அது ஆங்கிலத்தில் காட் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இடத்து பெண், அடுத்ததாக இடத்து பெண் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 9. அந்த 9க்கும் பிது பாக்கியஸ்தானம் அறியப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் இடத்து பெண், இடத்து பலனுக்கு எண்ணிடம் 2, 5, 4, 9, 6, 9, 4, 6 எல்லாம் கூட்டாக 45. அதோடைய விதி என்கிறது 9. அப்போ இந்த 45 9ஆல் வகுத்து விட்டால் 9 தான் அது விதி. அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இடத்து பெண், அந்த இடத்துக்கே உரியது 9ஆவது விதி என்ன தான், இடத்து பலன். அந்த இடத்துக்கு 9ஆவது விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது இடத்து பலன், அதுக்கு பெயர். அடுத்ததாக கோலாட்டம். கோலாட்டத்துக்கு விதி எண் 9. அந்த கோலாட்டத்துக்கு எண்ணிடம் 6, 2, 2, 5, 7 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்கிறது 9. அப்போ கோலாட்டத்துக்கு விதி எண் 9ஆவது விதி எண் குறிப்பிட்டு வருகிறது. அப்போ கோலாட்டம்னா சந்தோஷமாக ஒரு திருவிழா காலத்தில், ஒரு தேர் திருவிழா, கும்பேஷக காலத்தில், அப்போ பண்டிகை காலத்தில் அந்த கோலாட்டமான ஒரு கோலாட்டம்ன்ற சந்தோஷத்தை குறிக்கும். ஒரு நாள் ஊரறிந்து பண்டிகை நடக்கும்போது அது கோலாட்டம் ஆன வாழ்க்கை. கோலாட்டம் குச்சி வகையினால் செய்வது, சமயத்தில் சாமி எடுத்து வரும்போதெல்லாம் கோலாட்டமாக இருக்கும். அதான் கோலாட்டங்கிறது. அதோடைய விதி என்கிறது 9. கோலாட்டத்துக்கு எத்தனையோ பொருள் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு சில எடுத்து தான் சொல்ல முடியும், ஒரு வார்த்தை சொல்ல முடிகிறது. அதிகமாக இந்த வீடியோ, இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு போகக்கூடிய ஏதோ சில வகைகள் அப்படியே சொல்லிவிட்டு உடனே டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு தான், அடுத்த ஒரு வார்த்தைக்கு போகக்கூடிய அளவுக்குலாம் இடம் உண்டு. ஆனால் அடுத்ததாக சிசுக்கு விதி எண் 9. சிசுக்கு எண்களிடம் 5, 4 அது கூட்டினாக்க விதி எண் 9 தான். அது கூட்டாலே விதி எண் 9 தான். 21 தலைமுறை, அதுக்கு விதி எண் 9. அந்த 21 அப்படியே போட்டால் அந்த தலைமுறைக்கு தான் எண்ணிடம். அப்போ 2, 1, 7, 8, 3, 3 எல்லாம் கூட்டாக 27. அதோட விதி என்கிறது 9. அப்போது தலைமுறை 21 தலைமுறை என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தர் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சேர்த்து 10ஆம் இடம் 10 தகப்பு வழியும் 16 இடம் ஆதுஸ்தானம் பிதூர் ஸ்தானத்தையும் சேர்த்து 21 தலைமுறை என்று சொல்லப்போய் 21 தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10, 11 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சேர்த்து 21 தலைமுறை என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு திதி தேவசம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த 21 தலைமுறைக்கு விதி எண் 9 தான். அப்போது 21 தலைமுறைகளையும் 20 நட்சத்திரங்கள் அறிகிறது. 9ஆவது விதி எண் குருவின் கடாட்சமாக அறியப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக வெட்டாப்பு. வெட்டாப்புக்கு விதி எண் 3. அதுக்குரிய எண்களிடம் 8, 2, 3, 6, 2 எல்லாம் கூட்டாக்கா 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ வெட்டாப்புனாக்கா மழை விட்டு போச்சுன்னு அர்த்தமாகிறது. வெட்டாப்போ வெட்டாப்பு வாங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுதான்
ஆனால் சில வார்த்தைகள்லாம் புக்கில் கிடையாது. நம்மளாம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம புக்கில் வந்து கிடையாது, இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் வெட்டாப்புடைய விதியின் 3. அந்த 3ஆம் இடம் தான் வெட்டாப்பு. வானம் வெளிவாங்கிறது, வானம் வெளிச்சத்தை கொடுப்பதெல்லாம் வெட்டாப்பு தான். அப்போ மழை விட்டு போச்சுங்கிற அர்த்தம் ஆகிறது. மழை விட்டு போனால் உடனே வெட்டாப்பு, வானம் வெளி வாங்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து மாதத்துக்கு வந்து விதியின் 9. அப்போ வந்து அதுக்குரிய மாதத்துக்கு வந்து எண்கிணிதம் 8, 3, 7 கூட்டாக்க 18. அதோடைய விதியன்கிறது 9. அப்போ மாதத்துக்கு விதியின் 9. மாதம்னா நான் வளைய காப்பை தான் சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் வந்து மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் மாதம் வளைய காப்பு. பெண்கள் கற்பனையாக இருக்கும் ஒரு தோற்றத்தை காட்டுவது தான் மாதம், அதான் வளைய காப்பு. ஆனால் மாதங்கிறது எல்லா நேரமும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் இந்த மாதம்னா தமிழ் மாதிரி சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ஆங்கில மாதம் 12 மாதத்தை தான் சொல்லுவாங்க. தமிழ் மாதம்னா யாருக்கே ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் ஜாதகம் பார்ப்பதுனால தமிழ் மாதம் என்னன்னா அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. 12 மாதம் அதெல்லாம் தெரியாது, எனக்குலாம் ஆங்கிலம் தான் தெரியும், ஆங்கிலத்தில் தான் சொல்ல முடியும் தெரியும், அதை தான் நான் கற்று வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மாதம் என்பது பெண்களுக்கு தான் சொல்லப்படுது. அந்த மாதம் வந்து மாதம்னா 2 குழப்பத்தை கொடுக்குது. ஒன்று மாதம் வரக்கூடிய அதை சொல்லுவாங்க, ஜனவரி மாதம் பிப்ரவரி அந்த மாதம் அதுக்கு மாதம் என்று தான் பெய்கிற ஒழிய அதுக்கு மாதம்னு வராது. ஆனால் மாதம் என்ன மாதம் திடீர்னு கேட்பாங்க, அது ஜனவரி பிப்ரவரி சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாதங்கிறது பெண்கள் கற்பனையாக இருக்கும் ஒரு வார்த்தை தான் குறிப்பிட முடியும். மாதங்கிறதுக்கு வளைய காப்பு. அதுக்கு வந்து 9ஆம் மாதம் வளைய காப்பு விட்றாங்க. சில பேர் 7ஆம் மாதம் வளைய காப்பு விட்டு தாய் வீட்டுக்கு அழைத்து செல்வார். ஏன்னா அவங்களால அங்கே முடியல அப்படிங்கிறதுனால. மாமியார் வீட்டில் வந்து அதிகனா எல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு தாய் வீட்டுக்கு அந்த பெண்ணை வளைய காப்பு விட்டு அழைச்சி போக சொல்லிவிடுவாங்க. அதான் மாதம் 9ஆம் மாதம் வளைய காப்பு விடுறது தான் நான் ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். 7ஆம் மாதம் வளைய காப்பு விடுறதெல்லாம் அது சிறப்பு இல்லை. அது வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை தாங்கிகளோட சக்தி அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தமாகிறது. அதான் மாதத்துடைய விதியின் 9. மழை புயலுக்கு வந்து விதியின் 4 குறிப்பிட்டு வருகிறது. மழை புயலுக்கு வந்து 1, 1, 6, 2, 2, 1 எல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதிங்கிறது 4. அப்போ மழை புயல், மழையால் தான் புயல் வருது, புயலால் தான் மழை வருது, அதுக்கு தான் மழை புயல்னு சொல்லலாம், மழைன்னு சொல்லலாம். ஆனால் 2 வார்த்தையாக வருவதுனா விதியின் 4. பனிப்புயல் இப்போது வந்து பனிப்புயலாக வருகிறது. சில நாட்கள் வந்து பனியே இருக்காது, ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் பனியே கிடையாது, ஆற்றலாம் பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு நாட்கள் வந்து பனிக்காலத்திலையும் பனிகள் தோன்றுவதில்லை. ஏதோ ஒரு நாளில் வந்து பனியெல்லாம் வரும். ரொம்ப அதிகமான பனி என்பதெல்லாம் வரும். மானமே தெரியாது, மரங்காடே தெரியாத அளவுக்கெல்லாம் பனி பெய்யும். ஆனால் விமானமெல்லாம் பனியால் வந்து தெரியாது. அதனால் அவங்களாம் ரொம்ப தடுமாறி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் பனிப்புயலுடைய விதிங்கிறது 3. ஆனால் அந்த கூட்டாஞ்சோத்துடைய விதியின் 7 குறிக்கிறது. அந்த கூட்டாஞ்சோறுக்கு வந்து எண்கணிதம் 1, 2, 3, 1, 8, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ கூட்டாஞ்சோத்துடைய விதியின் 7. கொழுக்கட்டை, புட்டுக்கு 3 எழுத்து சொன்னேன் முதல்ல. அந்த புட்டுக்கு பெரும்படிப்பட்ட சிவனே உண்டு. புட்டுக்காக பாட்டிக்கிட்ட புட்டு வாங்கி பெரும்படுப்பட்ட சிவனும் உண்டு. அதான் புட்டோட விதிங்கிறது ஒரு 2. புட்டுக்கு மண் சுமந்து பெரும்படுப்பட்ட சிவன் என்று சொல்வார்கள். அந்த புட்டு வச்சுக்கலாம். இன்னும் நிறையா புட்டு, இப்போலாம் நிறையா புட்டுங்கள் வந்துருச்சு. லட்டையும் புட்டுன்னு சொல்லுவாங்க, புட்டையும் லட்டுன்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் உண்டு. ஆனால் அந்த 11 ஆபுஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அது வந்து பக்குவமானது, ஒரு இலக, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை புட்டுன்னு வச்சான். புட்டோட விதிங்கிறது 2. அடுத்ததாக வந்து கொழுக்கட்டைக்கு வந்து விதியின் 6. அந்த கொழுக்கட்டைக்கு வந்து எண்கிணிதம் 3, 8, 1, 2, 9 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதிங்கிறது 6. அப்போ கொழுக்கட்டை பாருங்கள், கொழுக்கட்டைக்கும் விதியின் 6 குறிக்கிறது. ஆனாலும் வந்து லட்டுக்கு வந்து 3 எழுத்துக்கள், அதோடைய விதிங்கிறது 4. அப்போ 4, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதிங்கிறது 4. அப்போது
லட்டுக்கு வந்து பிரிய 4. லட்டு என்பது அது எல்லாத்திலையுமே முதல்ல லட்டு தான் என்ற சொல்ல தான் வந்திருக்கு பொழுது. லட்டு என்பது மூத்தது என்று சொல்லப்படுகிறது. லட்டு, புட்டு இதெல்லாம் லட்டோட புட்டு மூத்ததா, புட்டோட லட்டு மூத்ததா என்பதெல்லாம் ஒரு கேள்விகள் வரும். அதனால் எனக்கு தெரிஞ்சளவுக்கு சொல்கிறேங்க. அதனால் வந்து இந்த வார்த்தை அடிப்படை நான் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைவரும் அனைத்து நாட்டுகளின் மூலமாக என்னை பார்த்து கொண்டு வருகிறார்கள். அனைவரும் சப்ஸ்கிரைபும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு டாஷ்போர்ட்னு வந்திருக்கு. படைப்பாளி, டிஜிட்டல் படைப்பாளி என்றெல்லாம் எனக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக வந்து கொண்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.